சார் அவங்க ஏங்க சார் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கல, ஏன் அந்த திருமணம் செஞ்சுக்க முடியாத நிலைமை ஏன்? அதற்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன். ஓகே. நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் ஒரு பெண்ணை வந்து அதான் ரைட் உமன் இன் அ ராங் டைம் இவங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி நான் கொடுத்துட்டேன். அந்த வாக்குறுதியெல்லாம் இப்போ பார்த்தா ஒரு காமெடி. ஆனால் அந்த காலத்து அதான் சொல்கிறேன்னே, ரொம்ப நீதின்னு தெரிஞ்சே நீதி என்ற ஒரு விஷயத்துக்குள்ள நான் மாட்டிக்கிட்டு பல அநீதியான வழிகளில் நான் பயணம் செய்ய ஆரம்பித்தேன். நீதினா அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு வந்து நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டேன். அந்த வாக்குக்காக இந்த பெண்ணை நான் அதே கொஞ்சம் தூரம் போயிட்டு எப்படி அதை சரி பண்ணலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். அதை அப்படி சரி பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு வந்தது. அப்போ என் முடிவு வந்து நான் தான் எடுக்கணும். அப்போ எடுக்கணுன்ற நேரத்தில் கூட இல்லை, நம்ம ஒரு பெண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோம், அதுதான் நேர்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும்னு போனோம். சார் அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டு எப்படி நீங்கள் சுல்ஸ்மிதா லவ் பண்ணீங்க? அதுதான் அதுதான் நான் சொல்கிறேன். மனிதனே வந்து ஒரு ரொம்ப இவன் தானேங்க, சல்லிப்பயல் தானேங்க. வாக்குறுதி கொடுத்துட்டோம், இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு கிடைப்பாளா ட்ரை பண்ணுவோம்னு நினைப்போம். ட்ரை பண்ணுறோம், கிடைச்சிட்டாங்க. கிடைச்சிட்ட போது இதை எப்படி ஆல்டர் பண்ணுறது, இதை எப்படி கொண்டு போகிறதுன்னு திட்டம் போடுவோம். அப்படி ஒரு திட்டத்தில் இப்படி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. சார் தப்புன்னு உங்களுக்கு எங்கேயுமே தோணல? ஏன்னா இன்னொரு பொண்ணு கூட காதலில் இருக்கீங்க, இருந்துகிட்டே நீங்கள் வேற ஒரு பொண்ணை ட்ரை பண்ணியிருக்கீங்க. அது தப்புன்னு உங்களுக்கு எதாவது தோணுச்சா, இல்லை அந்த காதல் மயக்கத்தில் எதுவும் தோணலையா? எதுவும் தோணாமல் தான் இந்த இதில் இருந்தோம். ஆனால் அது கடைசியில் சார் ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்க, சுஷ்மிதா இறந்துட்டாங்க, ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு ஒரு அப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு யோசிச்சது உண்டா? நம்ம கல்யாணம் தான் கூட இருந்திருக்கலாம், அவங்கள பார்த்துருக்கலாம் நினைப்பீங்க சார்? அவங்க இருப்பில் இருக்கக்கூடிய மர்மம் என்ன சார்? ஆக்சுவலி அவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு உங்களுக்கு இல்லை, அவங்க தற்கொலை தான். அது யாரு காரணமா இருப்பாங்க உங்களுக்கு? அப்படி சொல்ல முடியாது. இல்லை, அது எந்த அந்த மனநிலை அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன இதுவாகுது. ஓகே சார். அந்த ஒரு டாக்டர் கூட பழகிட்டு இருந்தாங்க. ஆமாம், ராதாகிருஷ்ணன் சார். நீங்கள் லவ் பண்ணது அவங்களுக்கு முன்னாடியா இல்லை அவங்களுக்கு பின்ன? அவங்க ஒரு டாக்டரோட தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஓகே. அவர் வந்து அதான் எங்களுக்கு அந்த டைமில் அவரை பார்த்தா வயசான ஆள் மாதிரி இருக்கும். மேபி அவர் அவங்கள விட அவர் வந்து ஒரு 30 வயது மூத்தோராக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். 30 வயது மூத்தோராக இருந்திருக்கலாம். 30-25 வயது. அந்த அவரோட பழகும்போது தான் நான் வந்தேன்.